ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கோதுமை தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக கோதுமை தோசை ஊற்றுனா கிறிஸ்பியாக வராது, ஒரு மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. அதனாலேயே நிறைய பேருக்கு இந்த கோதுமை தோசை பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம நல்லா மொறுமொறுன்னு தோசை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி அளவு எல்லாமே இந்த மாதிரி கிளாஸில் தான் எடுக்கிறேன். நீங்கள் எந்த பொருளில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் இந்த அளவுகளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கிளாஸ் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அரை கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கிளாஸ் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் மாவு வீணாயிரும். இதில் நீங்கள் ரவையும் அரிசி மாவும் சேர்க்கல அப்படின்னா அரை ஸ்பூன் மட்டும் சோடா சேர்த்து ஊற்றிக்கோங்க. அப்போது நல்லா மொறுமொறுன்னு வரும். சோடா சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி தோசை ஊற்றுற அளவுக்கு அந்த மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கரைச்சிட்டேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான சட்னியை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மிளகாய் சட்னி ரெடி பண்ண போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். இப்போ இதில் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த காஷ்மீரி மிளகாய் பார்த்திங்கன்னா முழுக்க கலருக்காக மட்டும்தான். இதில் காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல கலராகவும் இருக்கும் சட்னி, அதுக்காக. இப்போ இதில் நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் நான் 4 பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையே சேர்த்துக்கலாம். சட்னி பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுதான் பார்த்திங்கன்னா சட்னிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் போட வேண்டாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறின பின்னாடி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு தண்ணி எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணி சேர்த்து தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். கல்லை நல்லா சூடு பண்ணிடுங்க. நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் சிம்மில் வச்சு தோசை ஊற்றிக்கலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதான், தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மடித்து எடுத்துக்கலாம். தோசை எடுத்ததுக்கப்புறம் கல்லில் லைட்டாக தண்ணி தெளிச்சிருங்க. ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல்லில் ஹீட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்த தோசை ஊற்றிக்கலாம். நான் அடுத்த தோசைக்கு ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளைனாக கூட ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மொறு மொறு கோதுமை தோசை பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ சட்னி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். கோதுமை தோசை பிடிக்காதவங்க கூட இனிமேல் இந்த தோசை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த மடக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.